கிளவி வீட்டு வாசலே ஒரு வீட்டு வாசலே இப்படி நேரம் வெளியில நின்று பேசிக்கிறனா டவுட் பாக்கிலவி வந்தமா போனமா எதுக்கு வந்தமா அந்த வேலையை பார்க்கணும் ஆகண்டிய கருத்து பார்க்காம ஏதாவது சும்மா ஆகாத தொல்லை நின்று பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அங்க என்ன ஆகுறது திரும்பி என்ன முழங்கல் கேக்குறேன் முக்கால் முழங்கல்லாம் எனக்கு பிடிக்காது கிளவி வா கிளவி வா மல்லிக்குட்டி என்னமா பழச்சுக்கிட்டா இந்த கிளவி கிட்ட நான் மாட்டணும்னு நான் செத்தேன் என்ன பண்ண போறாலும் தெரியலையே ஏய் கிளவி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் எனக்கு ஒரு சும்மா சப்போர்ட்டுக்கு மாறல் சப்போர்ட் தான் உன்னை கூப்பிடுறது சரியா நான் சொல்றதுக்குலாம் ஊன்னு மண்டை ஆடிக்கிட்டா போதும் வா என்ன கிளவி என்ன இந்த கிளவியோட நான் எப்ப ஊ போட சொன்னா அது எப்ப ஊ போட்டுக்கிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் வச்சுட்டு நான் ஒரு காரியத்தை ஒழுங்கா பண்ணி முடிக்க முடியுமா ஏதாவது சொல்லிட போறேன் மாத்துதல வா சொல்றா அப்புறம் என்னவா சொன்னா அவளுக்கு என்னவா சொல்றா அப்புறம் என்ன அவளுக்கு தடி இப்படியா என் வீட்டுக்கு வந்தவ குதிரையா இருக்காளே இப்படி புத்திமதி என்ன சொன்னாலும் திருந்தாம அவளுக்கு என்ன வந்தாலும் இவளை ஏத்துக்கிட்டு இவளுக்கு வந்து போய் கிடக்குறாத்தியலா இப்படி பிள்ளை எங்கேயும் பார்த்திருப்பீங்களா இவளுக்கு ஏன் அப்படி நேரம் போய் எங்கேயும் மூட்டுது அங்கெங்கேயும் போக கண்டுதானே ஏன் போன உள்ள வீடு இல்லையா வாசல் இல்லையா இருக்க இடம் இல்லையா இருந்தம்மா வந்தம்மான்னு இல்லாம இப்படி திடீர்னு போய் கிடக்குறாளே ஐயோ ஏ கிளவி அங்க பாரு கிளவி அதுவே சும்மாவே அவளை சொல்லிதே அழுதுகிட்டு இருக்கு திட்டிக்கிட்டு இருக்குது கிளவி எதுக்கு அவதான் பொழைச்சு போட்டாலே அப்புறம் எதுக்கு இவ சொல்லி எழுதிட்டு அழுதுட்டு கிடக்குறா ஏய் இங்க பாரு கிளவி எதுக்கு ஊ சொல்லணும் ஏன் சொல்லணும் உனக்கு தெரியாது நான் எதுக்கு சொல்லணும்னு சொல்றேன் அதுக்கு மட்டும் சொல்லு கிளவி சொல்லி தொல் தெரியாத மாதிரி ஏதாவது பண்ணி தொலைங்க வா போய் கிட்டக்கு என்ன ஏதுன்னு போய் பாப்போம் வா பேசி பாப்போம் வா வாங்க எதுக்கு வந்திருக்கீங்க வீட்ல யாரும் மிச்சம் மீறி யாராவது இருக்காங்க கொண்டு வாட்டு புருவம் சொல்லி வந்தீங்களா பாயாசம் எங்கத்தா உங்க வீட்டு பாயாசம் எங்க அதை குடிச்சாதான் மனச பழம் வாங்கலாம்ல எங்க கொடுங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிற தலையெழுத்தா எனக்கு ஒரு கிளாஸ் பாயாசத்தை ஊத்திட்டாங்கடி ஐயே வெள்ளத்தாயி என் வீட்டு வெனகாரின்னு உன் மருமகளை சொல்லுவியே அவன் உன் வீட்டுக்கு மட்டும் வெனகாரி இல்லடி என் வீட்டுக்கு வெனகாரி எல்லாம் இருந்திருக்கா நான் என் வீட்டுக்காரி இப்படி போய் கிடக்குறாளே பாத்தியா வேலைக்காரியா என் வீட்டுக்காரி எப்ப உன் வீட்டுக்கு வேலை வைக்கந்தா ஐயோ பாவம் நம்ம கிளவிக்கு சாப்பிடாம கொள்ளாம பிரஷர்ல காது இது கப்புன்னு அடிச்சு வச்சோம் காது கேக்குது இல்லையோ ஏன் கிளவியும் வேலைக்காரில கிளவி வெனகாரின்னு சொல்லுது கிளவி என்னையிட்ட நீ தான் சொன்னியாம்ல ஆனா சொல்லுது ஓ வெனகாரியா சரி ஏன் நெட்டவழியே நல்லபடியா இருக்கானே அப்படியே அது இப்படி பேசிக்கிட்டு இருக்கு நெட்டவழி செத்துது போயிட்டான்னு சொல்லிட்டு பேசிட்டு அழுதுகிட்டு இருக்குதோ அடி இரு மடி உனக்கு ஒண்ணு தெரியாது இரு நான் பேசுறேன் இரு அவள்கிட்ட நான் சொல்றேன் பாரு அடியாளே மொட்டச்சே எதுக்கு பாடுறது எதுக்கு இப்படி பேசணும் சொல்லு நெட்டவழி செத்தான் சொன்னலாம் செத்த சரிடி அதுக்கு ஏன் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற அடியே பேசாம போயிருங்கடி செத்த சரி சொல்லி போட்டு ஏன் அழுற எதுக்கு அழுற பேசாம இருன்னு சொல்றேன் நீல நல்லா இருப்பீலடி என்ன பெரிய மனுஷனமா பேசுறியா என்ன பேசுற நீ ஏய் கரவி அதுவே குழப்பத்துல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குது நீ என்ன குழப்பிடுறியா செத்த சரி கிட்ட நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப நீ அடியாலே நெட்டவழி மறந்த கொடுத்து சீரியஸ் ஆசைப்பட்டு இருக்காங்கிறது செத்த சேதி பழைய சேதின்னு சொல்றது ராமடி நான் அப்படி சொன்னேன் அவனுக்கு தான் ஒண்ணு விளங்கலைன்னா உனக்குமா விளங்கல ஏய் கிளவி எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தா என்ன சொல்லி பேசிக்கிட்டு இருக்க ஏன் எதுவுமே நீங்க டைரக்டா பேச மாட்டீங்களா டைரக்டா சுத்தி வளைச்சு பழைய சேதிக்கு அந்த சேதி இந்த சேதி ஏதாவது சொல்லி பேசி வைக்கிட்டு முடியா அவன் சொல்ற வார்த்தை நல்லா இருக்கா சொல்லி பேசுறியா நல்லா இருக்கா சொல்லி பேசியா வாய் மூடிக்கல வாய் மூடு வாய் திறந்தீங்களே வாயில போட்டு போடுவேன் கம்முன்னு இல்ல பேசாம டைரக்டா சொல்றாங்களா இன்டைரக்டா சொல்றாங்களா ஆளையும் மண்டை அப்படித்தான் சும்மா கப்பு சுப்படி இருக்கணும் சும்மா இருக்க கொட்டையில வந்து கலப்பிங் போட்டு குழப்பி குட்டையை குழப்பி விடுற மாதிரி ஆளுகளை பாரு ஐயோ இங்க பாருங்க என் வீட்டு கிளம்பி இருக்குதே அது மண்டை குழம்பி போய் என்ன சும்மா சொல்லிக்கிட்டு இருக்குது நீங்க எதுக்கு
சரி சொல்லிவிடல கேட்டுக்கிட்டு இருக்கிறவ இந்த கிளையில பத்தியில இதுவுமா ஐயா என்னதான் ஊர் வழக்கம் கேக்குறேன் ஏன் புதிய செய்தி பழைய செய்தி அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களா சரி நெட்டவளி வந்துகிட்டு இருக்கா போய் ஆரத்தி கால் கேட்டுறாங்க ஆரத்தி எடுத்து புள்ளைய உள்ள கூட்டிட்டு வரணும் நல்ல பேச்ச பாருங்க கிளைகளுக்கு பேச்ச அது முடிஞ்ச உனக்கு அதுக்கு நாங்க அப்படி சொல்றது அது அப்படி வந்து போச்சு ஆத்தாடி என் மருமகளுக்கு ஒண்ணு ஆகல நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டாத்தியல்ல அவன் நல்ல மனசுக்காரி அவன் நல்ல மனசுக்கு எதுவும் ஆகுமா அதெல்லாம் ஆகாது என்ன என்னென்ன வாய் திறக்கல வாய் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணும் ஏன் கிளம்பிங்க வித்தியா நெட்டவழி மாமியாவே மருமக நல்லபடியா வந்துட்டான்னு என்ன சிரிப்பு சந்தோஷமா எந்திரிச்சு போகுது நீ இருந்தா அப்படி சிரிப்பி எனக்கு ஐயா வந்து விட்டாலே என் வீட்டு வெனகாரி வந்து விட்டாலே நினைப்பேன் அவளை திட்டுவேன் பேசுவேன் ஏசுவேன் அவன் இல்லாத வீடு வீடாவா இருக்குது பேச்சாடி போச்சு காசு பணம் கிடக்க இப்பதானே அவன் கையில கொடுத்தா 4 பேர் மாதிரி அவளும் நல்லா வருவா குடும்பத்தை கொண்டுட்டு போவா நினைச்சு கொடுத்தமே அதுக்கு இப்படி ஆயி போச்சேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நல்லா இருக்க ஒண்ணும் ஆகல பத்தி அம்மடி காசு பணமும் மருமக கையில இருக்குது என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒட்டச்சு சந்தோஷப்பட்டிருப்பா திரும்பி வந்துட்டாளேன்னு இல்லாட்டி என்ன சொல்ற பத்தியா அவளோட போய் என்ன சேர்க்கிற நான் எங்க அவ எங்க என்ன நீ பேசுவியா அழுவியா சிரிப்பியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க பட்டாச்சு காசை பணத்தையும் உன் மருமக கையில கொடுத்து வச்சிருந்த அதுக்குதான் என்கிட்ட பதறு நீ யார் ரகம் எடி நீ யார் ரகம் வா ஆரத்தி எடுத்து வந்து அவ கையில கொடுப்பா ஆரத்தி எடுப்பா வா இப்பத்தினா நம்மளுக்கு ஒண்ணு பதறே அழுகுதலே இப்ப தாய் கூட இருக்குதுன்னு நினைச்சா ஒருவேளை காசு பண்றதுக்கு தான் இருக்குமா இருந்தாலும் இருக்க யாரு கண்டா மாமியார் தாத்தா ஐயோ ப்ரோஸ் நான் வரமாட்டேன் நீ விடுங்க ப்ரோஸ் நான் வரமாட்டேன் எனக்கு பயமா இருக்குது இங்க உங்க அம்மா திட்டுவாங்க நான் ஓட போறேன் என்கிட்ட நீ விடுங்க ப்ரோஸ் யோ ப்ரூஸ் உங்க அம்மா பார்க்கும்போது எனக்கு பயமா வருதுங்க ப்ரூஸ் உங்க அம்மா சும்மாவே நீ வெளியில போக கூடாது சுத்த கூடாது அங்கே போக கூடாது இங்கே போக கூடாதுன்னு 1000 கட்டளை ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க இன்னமே நீ எங்கேயும் விட மாட்டாங்களே ஐயோ வீட்டுக்குள்ள எல்லாரும் போனதுக்கு அப்புறம் என்னை வச்சு கும்மாங்குத்து குத்தி திட்டுவாங்களோ பேசுவாங்களோ பயமா இருக்கு ப்ரூஸ் என் கூடவே நீ இருக்கீங்களா என்ன நெட்டு பேபி மாதிரி இப்படியா அழுதுகிட்டு இருப்பேன் இதுக்கெல்லாம் பயப்படாது அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீயே இப்பதான் வந்து பெரிய இதுல இருந்து ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்க வந்து இப்பெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது அதெல்லாம் எல்லாம் சரியா போகும் நான் உன்னை விட்டு எங்கிட்டு போறேன் உன் கூடவே தான் இருப்பேன் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இல்லை நீ தெரிஞ்சேவா எதுவும் தப்பு பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க வா முதல்ல பயப்படாம என்ன ஹஸ்பண்ட் வைஃப் அங்கேயே நின்னு பேசிட்டு இருக்கீங்க இங்கிட்டு வாங்க ஆரத்தி எடுக்கணுமா இல்லையா மாதிரி ஜென்ம மாதிரி பொளச்சு வந்திருக்கேன் வா இன்னமே இப்படி எல்லாம் எதுவும் நடந்துறது தொலையக்கூடாது அப்படி மனசார சாமியை வேடிக்கை வா இந்த பக்கம் வந்து முன்னாடி நீ வாடி ஆமா நாங்க இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு மாறி வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆரத்தி ஒரு இது அடி போடி ஆமா வனரோசு ஏன் எல்லாரும் ஊருக்குள்ள என்னை பார்த்து தெரிச்சு ஓடுதுங்களே என்னை பார்த்தோம்னா வெளியில உள்ள கிளவியில இருந்து கெட்டையில இருந்து எல்லாம் எடுபட்டு ஓடுதுங்களே என்ன விஷயம் ஐயா அது வந்துடி அடியே நட்டு நம்ம ஒரு மாரியம்மா குப்பமா காளியம்மா அதை பத்தி தெரியாது உனக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு ஒண்ணா ரெண்டாட்னா ரெண்டு நாளாட்னா ஈர பேனாட்னா பேன பெருசாலேக்கி தானே விடுவாங்க உன்னை ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போகும்போதே ஹாஸ்பிடல் போய் சேர்ந்தமோ இல்லையோ சீரியஸ்னு சொல்லிட்டாங்க அங்க போய் ஊசி போட்டமோ இல்லையோ இங்கே நெட்ட வலி முடிஞ்சு வச்சுன்னு சொல்லிட்டாங்க தூக்கிட்டு வரப்பான்னு சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டு பிடிச்சிடி அதுக்கு கிளப்பி விட்டதுல தான் பூஜனை பயந்து கிடக்குதுங்க வேற ஒண்ணும் இல்லடி வாடி எப்போ நடக்கிற கதை வா நீ இங்கிட்டு வா அதுக்கே முடியல நம்ம ஊர்க்காரியை பத்தி தெரியாது அவளுங்க கிடக்குறதெல்லாம் கிடக்கிற ஜலம் தூக்கி மனையில வைன்னு தேவையில்லாத பேச்சதுக்கு சூட அமர போகுது சீக்கிரம் சுத்தி அடி அவளுக்கு ஆரஞ்சு சுத்தி எடுத்துட்டு உள்ள போற சொல்லும்படி பாடி நீங்கிட்டு வா 2 நாளா வெயில் படாம இருந்தாலும் பல மோமல பல வளக்குதே சரி
எப்ப சாமி உன்னை யாரடி ஆரத்தி எடுக்க சொன்னது? ஆரத்தி எடுக்கணும் பதில பாட்டை கொலை பண்ற. எவ்வளவு நல்லா பாட்டு தெரிஞ்சவங்கள பார்க்கணும் உனைய. உன்னை அப்புறம் வாயிலே குத்தணும் சொல்லி கமாண்டில் போட போறாங்க பாரு. அந்த அளவுக்கு ஏன் காதலே கேட்க முடியல. சை பாட்டு பரவாயில்ல, பாட்டு மூஞ்சி உன் முகர காட்டி வாய்ஸ்க்கு பாட்டு பாடிக்கிறாங்க. இனிமே பாட்டு கிட்டு ஏதாவது பாடிட்டு வந்தேன்னு வை, அவ்வளவுதான் உனக்கு தொலைச்சு கட்டி போய் பார்த்துக்க. ஆமா அது சரி, நீ ஆரத்தி சுத்தின கித்தின அதெல்லாம் சரிதான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க பாரு, உங்க வீட்டு சொத்து பிரச்சனை இல்ல, ஏன் தலையா உருளணும்? எனக்கே எல்லாரும் சேர்ந்து வச்சு ஆப்பு வைக்கணும். இங்க பாருங்க, மரியாதையா சொல்லி போட்டேன், சொத்து கித்துன்னு உங்க 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்து பிரிச்சியன்னு வைங்க, அதுல ஒரு பங்கு எனக்கு நெட்ட வலிக்குன்னு சொல்லி ஒரு பங்கு வந்தே ஆகணும். ஏன்னா விளைவெல்லாம் எங்களுக்கா, அவங்க பழம் மட்டும் அப்படி நோகாம பழத்தை மட்டும் கொண்டு போயிருவாங்களா? நாங்க இங்க படுத்துக்கிட்டு மருந்து குடிச்சுட்டு படுத்துக்கிட்டு கிடந்து உருண்டை எடுக்கணுமா? பிச்சு புரியும் பிச்சு. ஏய் ஏர்மகடா, அத நாங்களே வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டோமே. அந்த பொம்பளை உள்ளதுக்கு நாங்க நம்ம போற மாட்டோம். சரி நீ ஏதோ குழப்பத்துல இருக்க, பெருசா பங்கு அப்புறம் பாத்துக்குறோம். இப்ப போய் உங்க மாமியார் நல்லா சுட சுட இட்லி சுட்டு வச்சிருக்கான், இட்லியும் சட்னியும் ஊத்திட்டு போய் தின்னு போ போ உள்ள. நெட்டு ஏ நெட்டு, ஏண்டி அண்ணன் உங்க வீட்டுக்காரர் ஒரு மாதிரியா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கற? ஆஸ்பத்திரியில பேசினாரு கொண்டாரு சரிதே, நீ முடியாம கிடந்த, இப்ப நீ நல்லா ஆயிட்டில, இன்னும் ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும்? எங்களுக்கு சங்கடமா இருக்கா இல்லையா? அப்ப நாங்க வரது போறது பிடிக்கலையோ? நாங்க வேணா கிளம்பிரோண்டி நெட்டு. அக்கா வாக்கா, நெட்டு வீட்டுக்காரர் முகமே சரியில்லை, நம்ம போயிருவோம்க்கா. என்னடி சொல்ற? ஆஸ்பத்திரியில உங்கள திட்டினாரு பேசினாரா? ஐயோ அந்த மனுஷனுக்கு என்னாச்சு? ஏன் அப்படி? சரி நான் பாத்துக்கிறேன். ப்ரூஸ் மை டியர் டார்லிங், என்னங்க ப்ரூஸ் இன்னும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கியே? நல்லாவா இருக்கு? 4 பேரும் வந்து நிக்கும் போது இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? சங்கடமா நினைக்க மாட்டாங்களா? நம்ம வர்றது போறதா பிடிக்காதனால இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரோன்னு. மூஞ்சி நல்லா வைங்க ப்ரூஸ், சிரிங்க ப்ரூஸ். முதல்ல எனக்கு தான் ஒண்ணும் இல்லாத தேவையா போச்சுல, நான் தான் நல்லா இருக்கேன்ல. என்னடி இது? நீ